கொத்மல பிரதேச இணைப்பு குழு கூட்டம் கடந்த 9ஆம் தேதி பிரதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட வி ராதாகிருஷ்ணனின் தலைமையில் ஆரம்பமானது. வேலைத்திட்டம் ஒன்றுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதில் தமது பக்கத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண சபை உறுப்பினர் எம் ரமேஷ் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். பின்னர் கூட்டத்தை ஒத்திவைப்பதற்கு பிரதி அமைச்சர் தீர்மானித்துள்ளார். கூட்டம் இடம்பெற்ற மண்டபத்திலிருந்து அவர்கள் வெளியில் வந்த பின்னர் இடம்பெற்ற சம்பவமே இது. இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நடத்துவதற்கு இடம் அளிக்கவில்லை. அதை நிறுத்திக் கொண்டே இருந்தார். கூட்டத்தை தடங்கல் பண்ணி கொண்டே இருந்தார். அதற்கு பிறகு நான் கூட்டத்தை 10 நிமிடம் ஒதுக்கி வைத்திருந்தேன். அதற்கு பிறகு 10 நிமிடத்துக்கு பிறகு மீண்டும் கூட்டத்தை ஆரம்பிக்கும் சூழ்நிலையிலும் அவர் இதே பிரச்சனையை கொண்டு வந்ததனால் கூட்டம் ஒழுங்கான முறையில் நடப்பதற்கு அங்கு அந்த சூழ்நிலை சரியில்லாதனால் நான் இன்னொரு தினத்திற்கு இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்துவிட்டு நாங்கள் வெளியே வரும் பொழுது என்னுடைய செயலாளர் திரு ரவீந்திரன் அவர்களை திரு ரமேஸ்வரன் அவர்கள் கண்டத்திலே அறைந்து விட்டார். 30 மில்லியன் ரூபாய் தோட்ட கிராம பகுதி பாலங்கள் அமைப்பதற்காக வழங்கப்பட்டது. இப்பொழுது அந்த பணத்தை பாலங்கள் செய்யாமல் இதுக்கு பாதைகள் செய்வதற்கான ஒரு இதை கொண்டு வந்திருந்தார்கள். அப்ப நாங்கள் இன்று ஆரம்பித்த இந்த கூட்டத்திலே கேட்டோம், இந்த பாலத்தை முக்கியமாக செய்ய வேண்டியிருப்பதால் இந்த பாலத்தை செய்யுங்கள், அதை விடுத்து பாதை வேண்டாம் என்று கூறிய பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மகன் மாகாண சபையில் இருக்கின்ற ராஜாராம் அவர்கள் எங்களிடம் தர்க்கத்தில் ஈடுபட்டார். அவ்வாறு செய்ய முடியாது, இவ்வாறு தான் செய்ய முடியும் என்று என்னை தாக்குவதற்கு முற்பட்டார். நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் ஒரு நான் அவர்களை தாக்கியதாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். அதே போன்று என்னை தாக்கினார்கள். நான் கொத்மலை போலீசில் அதற்கான முறைப்பாடு செய்துவிட்டு இருக்கின்ற நவநாகர வைத்தியசாலையில் நான் இருக்கின்றேன். அபிவிருத்தி சபை கூட்டத்தின் பொழுது மத்திய அரசின் பிரதி அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மத்திய மாகாண அமைச்சர் ராம் அவர்களுக்கும் இடையில் அபிவிருத்தி சபை கூட்டத்தில் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பிலே முடிந்திருக்கின்றது. சமூகத்திற்கும் மக்களுக்கும் முன்மாதிரி காட்ட வேண்டிய அமைச்சர்கள் சாதாரணமானவர்களை விட மோசமாக நடந்து கொண்டிருப்பது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். அந்த வாக்குவாதம் இறுதியாக கைகலப்பிலே முடிந்திருப்பது வெட்டி தலைகுனிய வேண்டிய ஒரு விடயமாகும். இந்த அரசாங்கத்திற்குள் இருக்கின்ற பூசல்கள் ஒன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் இன்று வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு இதுவும் ஒரு நல்ல உதாரணமாகும்.